Sound energy is very essential to communicate to one person to another person. ஒருத்தர் இன்னொருத்தரோட தொடர்பு கொள்ளி நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு என்னது ஒரு ஒரு நம்ம சொல்லக்கூடிய கருத்துகளும் அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த சவுண்ட் அப்படிங்கிற மூலமாக தான் நம்ம அதை கன்வே பண்றோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து எவ்வாறு சவுண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது, சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வாறு உருவாகிறது, ஒலி என்பது எவ்வாறு நமக்கு உருவாகிறது? மனிதர்கள் மட்டுமே, நாட் ஓன்லி த ஹியூமன் பீயிங்ஸ் நாட் கிரியேட் த சவுண்ட், எல்லா விலங்குகள்ஸ், அனிமல்ஸ் அண்ட் தென் பிளான்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே நம்ம என்ன பண்ணலாம், சவுண்ட் கிரியேஷனை பார்க்கலாம். அனிமல்ஸ்னுடைய அதனுடைய சவுண்ட் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இல்லையா? அது போல பிளான்ஸ் பிளான்ஸ் மூவ் ஆகும்போது பிளான்ஸ் மூவ்மெண்ட்ல நமக்கு அதுல ஒரு தனியான ஒரு சவுண்டு நமக்கு தெரியும் இல்லையா? செடி கொடிகள் அசையும் போது இலைகள் மேலிருந்து கீழே விழும் பொழுது இந்த மாதிரி பல வகையான செயல்கள்ல நமக்கு அந்த சவுண்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா தெரியும். அண்ட் தென் நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்கறது, நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மெயினா கிரியேஷன் அப்படின்னு சொன்னா நமக்கு நம்ம கேட்கக்கூடியதுக்காக நமக்கு சவுண்ட் அப்படின்னு சொன்னா என்ன வேணும்? கியூரிங்காக, கேட்பதற்காக, அதுதான் நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ சவுண்ட் எப்படியெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கும்போது அது நம்ம ஹியூமன்ஸால, அனிமல்ஸால. அனதர் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வெஹிக்கல். Vehicles also produce the sound. Each and every vehicle, different kinds of vehicles நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம் இல்லையா? நம்ம லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் தென் ரயில் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் வி ஆர் யூசிங் இன் அவர் லைஃப். ஈச் அண்ட் எவ்ரி டிரான்ஸ்போர்ட்ஸ் கிரியேட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட் எனர்ஜி. இப்போ ஒரு சைக்கிள் மூவ் ஆனா என்ன சவுண்டு கேட்கும்? அதனுடைய பெடலிங் சவுண்டு கேட்கும். டூ வீலர் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் மைல்டா இருக்கும். ஃபோர் வீலர்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய சவுண்ட் அதிகமா இருக்கும். அண்ட் தென் ஏரோப்ளேன் இப்போ வந்துட்டு லேண்ட் ஆகுது அல்லது ரன்வேக்கு வருதுன்னு சொன்னா அதனுடைய சவுண்ட் இன்னும் அதிகமா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரெயின் அப்படிங்கும் போதும் அதனுடைய சவுண்டும் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். மோரோவர் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து அதனுடைய சவுண்டை நம்மளால என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். அது வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஸ்பெஷலா ஃப்ரேம் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ வெஹிக்கிள்ஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் த சவுண்ட். அனிமல்ஸ்ல பேர்ட்ஸ்னுடைய சவுண்ட் அப்படிங்கிறது வெரி பெக்கூலியர் அண்ட் தென் இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. ஒவ்வொரு பேர்ட்ஸுமே நமக்கு டிஃப்ரெண்டா சவுண்ட்ஸை கிரியேட் பண்ணும் இல்லையா? ஸோ அப்போ சவுண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது எல்லாராலையும் எப்பொழுதும் நமக்கு வந்து நம்மளை சுற்றி இந்த மாதிரி நிறையா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதை எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, சவுண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு, டிரான்ஸ்மிஷன் இருக்கு, அண்ட் தென் ரிசெப்ஷன், கண்ட்ரோல், எஃபெக்ட். ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒலி என்பது எவ்வாறு உருவாகிறது, அது பரவுகிறது, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் சவுண்ட் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் தென் அதை நமக்கு வந்து சவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் திங் ஹவு தே ப்ரொடக்ஷன், எவ்வாறு உருவாகிறது, ஒலி என்பது எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்மிஷன். டிரான்ஸ்மிஷன் மீன்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு எவ்வாறு நகர்கிறது, பரவுகிறது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ரிசெப்ஷன், அதுக்கு நமக்கு வந்து எவ்வாறு அதை வந்து நம்ம ரிப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிப்ரோகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? உருவாகிறது ஒலி ஆற்றலை நம்ம எப்படி பரவ செய்யறோம், அண்ட் தென் அதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? எவ்வாறு நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே சவுண்ட் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொன்னா நம்மளா கிரியேட் பண்றோம்னு சொன்னா நிச்சயமா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹார்ன் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்றோம் டூ வீலர்ல ஆர் ஃபோர் வீலர்ல நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம டிராஃபிக் கிளியரன்ஸ்க்காக ஹார்னை என்ன பண்ணுவோம்? சவுண்டு. அப்ப சவுண்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த கிரியேட்டர் இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் தட் சவுண்ட் ஆல்சோ.
அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல அதை கண்ட்ரோலும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அண்ட் தென் எஃபெக்ட்ஸ், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ்? ஸோ இதனுடைய எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒலி என்பது எவ்வாறு உருவாகிறது, எவ்வாறு நம்ம வந்து அதை பரவச் செய்கிறோம், கட்டுப்படுத்துகிறோம், அண்ட் தென் எஃபெக்ட்னா விளைவுகள். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம இதை பற்றின ஒரு பேசிக் கான்செப்ட் எல்லா கிளாஸ்லையுமே படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம லோவர் கிளாஸ்ல இருந்தே சவுண்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்டா பார்க்க போறது சவுண்ட் இஸ் அ வேவ். சவுண்ட் அப்படிங்கிறது எப்படி நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொன்னா, அலைகள் மூலமாக. ஒலி என்பது எவ்வாறு பரவுகிறது அப்படின்னு சொன்னா, அலை வடிவில் பரவுகின்றது. ஸோ ஒலி அப்படின்னு சொல்லும் பொழுது சவுண்ட் அப்படின்னு சொன்னா எப்படி நமக்கு வரும், ஹவு த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம காதுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு ஒலி என்பது நம்முடைய காதை எவ்வாறு வந்தடைகிறது, எங்க இருந்து கிரியேட் ஆகுது, ஒரு பெல் சவுண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம பெல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த பெல்லில் நமக்கு என்ன ஆகும், சவுண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம இங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இதை நம்ம ரிங் பண்ணும் பொழுது எவ்வாறு அந்த ஹவு த சவுண்டஸ் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ இது என்னது, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேவ். அப்போ அலை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்முடைய காதிற்கு எவ்வாறு இந்த மாதிரி சவுண்டு ரீச் ஆகுது, பெல்லிலிருந்து இருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்டாகப்பட்டது நமக்கு சின்ன 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 துகள்கள் மூலமாக வைப்ரேட் ஆகி நமக்கு என்ன ஆகும், நம்முடைய இயருக்கு ரீச் ஆகும். ஸோ பெல் வந்து நமக்கு எப்போ எந்த இடத்துல இருந்து ரிங் ஆகுதோ அந்த ரிங் ஆகிற இடத்துல இருந்து நமக்கு என்ன ஆகும், சவுண்ட் ஆகப்பட்டது அலை மூலமாக, வேவ்ஸ். ஸோ இந்த அலை வடிவில நம்முடைய காதிற்கு வந்தடையும். என்ன மாதிரின்னு கேட்டா வைப்ரேஷன், தட் இஸ் அதிர்வடைகின்றது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸும் வைப்ரேட் ஆகி அடுத்த அடுத்த பார்ட்டிகிள்ஸுக்கு அந்த சவுண்டை பாஸ் பண்ணிடும். the particles not move from one place to other place, just the particles convey the sound only. ஒலியை கடத்துதல், அதுதான் நம்ம டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ நம்ம ஒலி என்பது அது ஒலியாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், எதை வேணா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு எதன் மூலமாகனா வைப்ரேஷன்ஸ், அதிர்வடைதல். ஒரு ஒலி என்பது அல்லது இசை என்பது துகள்கள் மூலமாக அதிர்வடைந்து ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் நகரும். ஸோ அதிர்வடையும் பொருட்கள் அலை வடிவில் தான் நமக்கு சவுண்ட் அப்படிங்கிற எனர்ஜியை நமக்கு கிரியேட் பண்றாங்க. ஸோ எந்த ஒரு பொருள்களுமே வைப்ரேட் ஆகக்கூடிய பொருள்கள் எது எதுலாம் நமக்கு வைப்ரேட் ஆகும், ஆக்சுவலா சாலிட், லிக்விட் அண்ட் தென் கேஸ். ஸோ இதுதான் நமக்கு 3 kinds ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 3 வகையான நமக்கு நிலைகள், திடநிலை, திரவ நிலை, வாயு நிலை. அப்ப ஒவ்வொரு பொருள்களுமே வைப்ரேட் ஆகிறது, அதிர்வடையக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் நமக்கு எவ்வாறு அதிர்வடையும், இந்த 3 ஸ்டேட்ஸ்லயுமே அதிர்வடையும். திட, திரவ, வாயு போன்ற ஒவ்வொரு பொருள்களுக்கும் என்ன வேணும், நமக்கு அதிர்வடையும் பொழுது அதற்கென்று ஒரு மீடியம், அப்போ ஊடகங்கள் தேவை அப்படின்னப்ப இதுல இருந்து ஒலி என்பது என்னது, திட, திரவம் அல்லது வாயு எல்லா இடத்துலையுமே பரவக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இத வேவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வேவ்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மாதிரியான வேவ்ஸ் நமக்கு ஆக்சுவலா லோயர் கிளாஸ்லயே படிச்சிருக்கோம் இல்லையா? குறுக்கலை, நெட்டலை அப்படின்னு 2 வகையாக நாம் அலைகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணலாம். ஸோ அந்த வடிவில் தான் நமக்கு பரவும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மீடியா தேவை, மீடியம் தேவைன்னு பார்த்துருக்கோம். அப்போ என்னென்ன மாதிரியான மீடியம் சொன்னா, இப்போ கேஸ் அப்படின்னு சொன்னா என்ன மீடியம் அப்படின்னா இல்லையா, ஏர்ல என்ன ஆகும், சவுண்ட் அப்படிங்கிறது டிரான்ஸ்மிட் ஆகுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, நிச்சயமாக ஒலி என்பது பரவுகிறது, அது நமக்கு தெரியும். அதே போல லிக்விட் அப்படின்னு சொன்னா வாட்டர்,
ஸோ வாட்டர் என்பது என்னது? தண்ணி. தண்ணியிலையும் நமக்கு ஒலி என்பது பரவுகிறது. இது நமக்கு எந்த பொருள் வேணா எடுத்துக்கலாம், ஸ்டீல் எடுத்துக்கலாம், அயன் எடுத்துக்கலாம், எந்த மெட்டீரியல்லையும் நமக்கு திட, திரவ, வாயு 3 பொருள்களிலுமே நமக்கு ஒலி என்பது அலைகள் நமக்கு பரவும் அப்படிங்கிறது தான். ஸோ சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறதுக்கு அது டிரான்ஸ்மிஷனுக்கு கண்டிப்பாக மீடியம் இஸ் எசென்ஷியல். வாட் ஆர் த மீடியம்ஸ் அப்படின்னு சொன்னா சாலிட், லிக்விட், கேஸ், 3 kinds ஆஃப் ஸ்டேட்ஸஸ் நமக்கு வந்து மீடியமா இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லுமே அந்த இடத்துல டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ சவுண்ட் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது லிக்விட் மீடியம், சாலிட் மீடியம் அண்ட் தென் கேஸ் 3 மீடியமே நமக்கு மூவ் ஆகுது. என்ன கைண்ட்ஸ்ல மூவ் ஆகுறது அப்படிங்கிறது தான் அடுத்ததுல நம்ம பார்க்கறது லாங்கிடியூடனல் வேவ்ஸ் அப்படிங்கிறது. ஸோ லாங்கிடியூடனல் அப்படிங்கிறது நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒலி அலைகள்லையே நம்ம எவ்வாறு குறுக்கலை, நெட்டலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கறது லாங்கிடியூடனல் வேவ்ஸ். நெட்டலைகள் அப்படிங்கிற அந்த அலை வடிவில் நமக்கு ஒலியாகப்பட்டது என்ன ஆகும்? டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஓகே, ஸோ லாங்கிடியூடனல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றது நமக்கு என்ன சொல்றோம்? தமிழ்ல நெட்டலைகள் சொல்றோம். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூடனல் வேவ்ஸ் தட் கேன் டிராவல் த்ரூ எனி மீடியம். எந்த ஒரு மீடியம்னா சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தர் ஸ்பீட்ஸ். ஸ்பீட் அப்படிங்கிறது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம சவுண்ட் அப்படின்னு டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் தேவை. அந்த பார்ட்டிகல்ஸ் ஆகப்பட்டது என்ன ஆகும்? ஒரு இடத்துலேருந்து வைப்ரேட் ஆகி அடுத்த இடத்துக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணுறோம்? சவுண்ட் பார்ட்டிகல். சவுண்ட் அப்படின்னு சொல்றதை விட சின்ன சின்ன துகள்கள் சொல்லலாம். அந்த ஒலி ஆகப்பட்டது, ஒலி அதிர்வடைந்த துகள்கள் வைப்ரேட் ஆகி அடுத்த ஒரு இடத்துக்கு அது மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இங்கே இந்த இதில் லாங்கிடியூட். நெட்டலைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒலி அலைகள் அப்படிங்கிறதே என்னது? லாங்கிடியூடனல் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெட்டலைகள் வடிவில் தான் ஒலி அலைகளாகப்பட்டது எல்லா இடத்துலையுமே நம்ம சொன்ன அந்த 3 மீடியம்ஸ்லையும் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஒரு ஒலி அலைகள் நெட்டலை அப்படிங்கிறதுக்கு உண்டான கான்செப்ட்னா ஒரு ஊடகத்துல ஒலி அலை பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வுட்டு என்ன பண்ணும்? நகரக்கூடியது தான் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? லாங்கிடியூடனல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாங்கிடியூடனல் வேவ்ஸ்னா சவுண்ட் டிராவல்ஸ் த்ரூ த மீடியம், த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மீடியம் தட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம லாங்கிடியூடனல் வேவ்ஸுக்கு உண்டான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இண்டிவிஜுவல் மாலிகூல்ஸ். இப்போ பார்ட்டிகல் சொல்றோம், ஒவ்வொரு துகள்கள், ஒவ்வொரு மாலிகூல்ஸுமே என்ன ஆகும்? தனித்தனி துகள்களும் அதிர்வுற்று அடுத்த துகள்களை அதிர்வுறச் செய்து அந்த ஒலியை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகரக்கூடியது. ஸோ இதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ப்ரெஷர் அப்படின்னு சொன்னா ஹை அண்ட் லோ ப்ரெஷர் ரீஜியன். ஸோ இந்த மாதிரியானது குறைந்த அழுத்தம் உள்ள ஒரு பகுதி எப்படி இருக்கணும் நமக்கு? இதை வந்துட்டு இறுக்கங்கள், அழுத்தங்கள், அதிக அழுத்தம் உள்ள ஒரு பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம்? இறுக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததை நம்ம குறைவான அழுத்தம் இருக்கக்கூடியத தளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரேர்ஃபேக்ஷன் அண்ட் தென் கம்ப்ரெஷன். ஸோ கம்ப்ரெஷன் அப்படின்னு சொன்னா, கம்ப்ரஸ் அப்படின்னு சொன்னாலே என்னது? கம்ப்ரஸ் பண்றதுன்னா அழுத்துறது. ஒரு ஸ்பாஞ்ச் எல்லாம் என்ன பண்ணுவோம்? கம்ப்ரஸ் பண்றோம் இல்லையா? அது நெருக்கமாக செய்யக்கூடியது. ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு சொன்னா தளர்வடைதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரேர்ஃபேக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் அதில் நமக்கு என்ன ஆகும்? லூஸா இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல நமக்கு என்ன ஆகும்? ஹை அண்ட் லோ ப்ரெஷர் ரீஜியன் அப்படிங்கிறது தான் கம்ப்ரெஷன் அண்ட் தென் ரேர்ஃபேக்ஷன். ஸோ எதற்காக இந்த இடத்துல வருதுன்னு சொன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரெஷர். ப்ரெஷரை பொறுத்து அங்க இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமாக இருந்தால் நமக்கு கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது. ஸோ ப்ரெஷர் இஸ் இன் ஹை
அண்ட் தென் ப்ரெஷர் இஸ் இன் லோ பிளேசஸ்னா ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன், சவுண்ட் ப்ரொபகேஷன் லாங்கிடியூடனல் வேவ்ஸில் எப்படி இருக்கும்னு கேட்டால் கம்ப்ரெஷன் அண்ட் தென் ரேர்ஃபேக்ஷன் மாதிரியான ஒரு வடிவில் தான் அது பரவும் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரி இருக்கும்? ரேர்ஃபேக்ஷன் சொன்னால் எப்படி இருக்கும் நம்ம சொன்னோம், அதில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி என்பது அதிகமாக இருக்கும். இதுவே இது கம்ப்ரஸ் ஆகி மிக குறைவான இடைவெளியில அதனுடைய பரவல் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுதான் கம்ப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் இஸ் கம்ஸ் இன் ஆல்டர்னேட்டிவ்ஸ், அடுத்து மாறி மாறி நமக்கு உருவாகக்கூடியது. இது வந்து என்னது, ஒரு சர்டன் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது சர்டன் பிளேஸ். எகைன் இதே ரேர்ஃபேக்ஷன் கம்ப்ரெஷன் அடுத்து மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த அலைவடிவில் இருக்கும். ஸோ கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இறுக்கங்கள் அப்படின்னு சொல்றது, இதுதான் கம்ப்ரெஷன் பார்ட். அந்த இடத்துல ஒலியாகப்பட்டது என்ன ஆகும்? நெருக்கமாக. ஸோ ரேர்ஃபேக்ஷன் எப்படின்னு என்பது தளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் நம்ம இறுக்கம் மற்றும் தளர்வு அப்படின்னு சொல்லலாம். இறுக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இறுக்கங்கள்னு சொன்னா நெருக்கமாக அந்த அலைகளாகப்பட்டது பரவும். தளர்வு அப்படின்னு சொன்னா அதனுடைய அளவாகப்பட்டது இடைவெளி அதிகமாக இருக்கும். சொல்லும் நெட்டலைகள் என்பது இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் அடுத்தடுத்தே உருவாகக்கூடிய ஒரு வடிவில் தான் நமக்கு அலை என்பது உருவாகும். ஸோ ஒலி அலைகளை நம்ம எப்படியெல்லாம் டிவைட் பண்ணலாம்? ஸோ அதனுடைய அதிர்வெண்ணை பொறுத்து நாம் என்ன பண்ணலாம், அதை வகைப்படுத்தலாம். ஸோ சவுண்ட் வேவ்ஸை எப்படி நம்ம அது கேட்டகரி வைஸா நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம்னு சொன்னா பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றது தான் அதிர்வெண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற டேர்ம் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இங்க சவுண்ட்ல தான். ஓகே, ஸோ ஒலி அலைகளாகப்பட்டது எவ்வாறு நமக்கு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ பேஸ்ட் ஆன் தர் frequency, அதனுடைய அதிர்வெண்ணை பொறுத்து நாம் ஒலி அலைகளை நாம் வகைப்படுத்தலாம். ஓகே, ஸோ அதை எத்தனை டிவிஷனா நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா 3 divisions: audible, infrasonic, ultrasonic. So there are 3 types of waves. One is audible waves. Audible, am I audible அப்படின்னு சொன்னா என்னது, நான் பேசுவது கேட்கிறதா அப்படின்னு சொல்றது தான் என்ன சொல்லுவோம், am I audible. அப்ப audible அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆகும், கேட்கக்கூடிய அளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒலி அலைகளை அதனுடைய அதிர்வெண்ணை பொறுத்து நம்மளுடைய காதுகளால் சாதாரணமாக செவியால் உணரக்கூடிய ஒரு ஒலி அலைகள் சொல்லலாம். அடுத்த நம்ம சொல்லக்கூடியது இன்ஃப்ராசோனிக் சொன்னா குற்றொலி. அப்போ நம்ம குற்றொலி அப்படிங்கிறது தமிழ்ல அதுலயே நம்ம அதனுடைய மீனிங்கை பார்க்கலாம். அது ரொம்ப குறைவான அதிர்வெண் கொண்டது. மீ ஒலி அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகமான அதிர்வெண் கொண்டதுதான் மீ ஒலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளால எளிதாக கேட்கக்கூடிய ஒரு அளவு சொன்னா 20 Hz to 20,000 Hz. So this is the range. So இந்த ஒரு question நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம ஆடபிள்ஸா இருக்கக்கூடிய வேவ்ஸை எந்த அளவு நம்மளால கேட்கக்கூடியது. ஸோ ஃப்ரீக்வன்சி between 20 Hz to 20,000 Hz is the audible range அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு அதிர்வெண் கொண்ட ஒலியை மட்டும் தான் நம்மால கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி அதிர்வடையக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் நம்ம என்ன பண்ணலாம், கேட்க முடியும். இதற்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா நாமளா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வைப்ரேட்டிங் எல்லா வகையானது நம்ம குரலாகப்பட்டது, ஓக்கல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்முடைய குரல் நான்
இதனுடைய இதிலிருந்து எழுப்பக்கூடிய ஒலி அளவு அப்படிங்கிறதும் இதுதான். குரல் நான் மற்றும் அடுத்தது ஒரு சின்னதா வைப்ரேட்டிங் மாடிஸ். எக்ஸாம்பிள் சொன்னா ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இழுத்து கட்டப்பட்ட கம்பி. கம்பி என்னதுன்னு சொல்லும்போது நம்ம ஒரு சின்ன கயத்துல நம்ம என்ன பண்றோம், இந்த கம்பியை இழுத்து கட்டிட்டு அதை இந்த இடத்துல என்ன பண்றோம், அதிர்வடைய செய்யறோம்னு சொன்னா எந்த அளவுக்கு அது சவுண்ட் கிரியேட் ஆகும்னு சொன்னா 20 to 20,000 hertz அந்த ரேஞ்ச். So audible waves, audible range is 20 hertz to 20,000 hertz அப்படிங்கிறது அதனுடைய ரேஞ்ச். எதெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்றோம்னு சொன்னா நம்ம என்னது த்ரோட்ல உருவாகக்கூடிய அந்த ஓக்கல் கார்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய சவுண்டுடைய ரேஞ்சும் இதே ரேஞ்சு, அல்லது கம்பிகள் அதிர்வடையக்கூடிய அளவு அப்படிங்கிறதும் 20 to 20,000 hertz அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃப்ராசோனிக். இன்ஃப்ராசோனிக் அப்படின்னு சொல்றது நம்ம குற்றொலி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் இன்ஃப்ராசோனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்ஃப்ராசோனிக்னுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ அதுவே நம்ம குற்றொலி அப்படிங்கும்போது ரொம்ப குறைவான ஒலி அப்படின்னே எடுத்துக்கலாம். ஸோ இன்ஃப்ராசோனிக் வேவ் ரேஞ்சஸ் பிலோ 20 to நம்ம 20,000 சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப பிலோ 20 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது தான் நம்ம இதனுடைய ரேஞ்ச். ஸோ பிலோ 20 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ்னுடைய ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். குற்றொலிகளுடைய அதிர்வெண் என்பது 20 ஹெர்ட்ஸுக்கும் குறைவாக உருவாகக்கூடிய ஒலிகளையே நாம் என்ன சொல்லியிருக்கோம், குற்றொலி அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி இருக்கும், ரொம்ப மைல்டா இருக்கக்கூடியது, குறைவான ஒலி அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நம்மால கேட்க முடியாது. பிகாஸ் நம்முடைய ஹியூமன் ரேஞ்ச் 20 to 20,000 அப்படின்னு சொல்லும் போது நம்மளால என்ன பண்ண முடியாது, we can't hear the range. இன்ஃப்ராசோனிக் வேவ் சவுண்டை நம்மால என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஸோ இது எதுக்கெல்லாம் நம்ம என்னென்னலாம் நமக்கு எக்ஸாம்பிளா இந்த இன்ஃப்ராசோனிக் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது சீல உருவாகக்கூடிய வேவ்ஸ் இல்லையா, நம்ம நார்மலா இருக்கக்கூடிய அலைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓஷன் வேவ்ஸ், ஓஷன்ல உருவாகக்கூடிய வேவ்ஸ்னுடைய சவுண்ட், அத ஓஷன் வேவ் சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது எர்த் குவாக். எர்த் குவாக்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு இது நில அதிர்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு அதிர்வு அலைகள் எல்லாம் உருவாகும். கடல் அலைகள், அடுத்தது நமக்கு நிலநடுக்கம் சொல்லுவோம்ல, எர்த் குவாக்னு சொல்லிட்டு, அதன் மூலமாக உருவாகக்கூடிய அதிர்வு அலைகள். அது போல நம்ம வேல்ஸ், திமிங்கலம்னு சொல்லுவோம் இல்லையா, அது உருவாக்கக்கூடிய ஒரு ஒலி அலைகள். இது எல்லாமே நம்ம இன்ஃப்ராசோனிக் வேவ்க்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஒவ்வொரு இந்த 3 கைண்ட்ஸ் ஆஃப் வேவ்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொன்னோம், ஆடிபிள் வேவ்ஸ், அதனுடைய ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், எக்ஸாம்பிள்ஸ் என்ன. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இன்ஃப்ராசோனிக், தட் அதர் ரேஞ்ச் பிலோ டு 20,000 அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள்ஸ் சொன்னா ஓஷன் வேவ்ஸ், எர்த்குவாக்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட், அண்ட் தென் வேல்ஸ்னுடைய சவுண்டுன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அல்ட்ராசோனிக். இன்ஃப்ராசோனிக் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய ஆப்போசிட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், அல்ட்ராசோனிக். அப்போ அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ நம்ம அதனுடைய ரேஞ்சை என்ன பண்ணலாம், ஈஸியா நம்மளால மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நமக்கு நார்மல்னா 20 to 20,000, பிலோனா நம்ம 20 பிலோ அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஹையர் லெவல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எடுத்துக்கலாம் 20,000க்கு மேல இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம், மீ அலைகள் சொல்லியிருக்கோம். ஸோ 20,000க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒலி அலைகளை தான் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம அல்ட்ராசோனிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பிலோங்கிறத விட கிரேட்டர் 20,000 ரேஞ்ச் இஸ் கால்ட் அஸ் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுவும் நம்மால் கேட்க முடியாது. ஹியூமன்ஸ் கேன் நாட் ஹியர் த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதற்காக இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம
மனிதனால கேட்க முடியாது. பட் அனிமல்ஸ் ஆர் ஹியர் தட் சவுண்ட். யாரு? நம்ம நாய் அண்ட் தென் பேட், டால்ஃபின், இதாலெல்லாம் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக கேட்க முடியும். டாக், அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம கிரைம் டிபார்ட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வவ்வால் அப்படின்னு சொல்லக்கூடியது, பேட் நம்மளால கிரியேட் பண்ணக்கூடிய ஒலி தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், இப்போ நம்ம பார்த்தது சவுண்ட் அண்ட் தென் லைட் வேவ்ஸ் இருக்கு இல்லையா? சவுண்ட் அண்ட் லைட் அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே both energies, sound and then light energies are important energies. There are two kinds of energies. இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுல நம்ம பார்க்கக்கூடியதுல சவுண்டும் அதே போல லைட்டு, ஒலி அலைகள் இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சவுண்ட் வேவ் அண்ட் தென் லைட் வேவ். லைட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளி அலைகள் சொல்லலாம், சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒலி அலைகள். இந்த ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம். ஸோ சவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கோம்? டிரான்ஸ்மிஷன், ப்ரொபகேஷனுக்கு கண்டிப்பாக மீடியம் அப்படிங்கிறது தேவை. ஸோ ப்ரொபகேஷன் அப்படின்னு சொன்னா என்னது? நம்ம ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வது அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்கோம்? ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுக்கு கண்டிப்பாக மீடியம் என்பது தேவை. ஆனா லைட் வேவை பொறுத்த வரைக்கும் என்ன வேண்டாம் நமக்கு? அதுக்கு எந்த ஒரு மீடியமே தேவையில்லை. நாட் நெசசிட்டி. நமக்கு என்ன தேவையில்லை? இட்ஸ் நாட் ரெக்வயர்டு த மீடியம். மீடியம் என்ன வேண்டாம்? இதற்கு தேவையில்லை. ஸோ மீடியம் அப்படிங்கிறது எதுக்கு? ப்ரொபகேஷனுக்கு வேணும். மீடியம் இதற்கு தேவையில்லைன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன், சவுண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன கண்டிஷன்ல நம்ம சொல்லியிருக்கோம்? லாங்கிடியூடனல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப லாங்கிடியூடனல் அப்படின்னு சொன்னா நெட் அலைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இதே நம்ம லைட் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டா, லைட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ். டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு சொல்றது குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்வர்ஸ்ங்கிறது குறுக்கலைகள். லாங்கிடியூடனல் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நெட் அலைகள். எந்த வடிவில் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன ஆகுது? டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ லாங்கிடியூடனல் இஸ் நமக்கு சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் தென் லைட் வேவ்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்வர்ஸ் மீடியம் சொல்லலாம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் இதனுடைய நமக்கு வேவ் லென்த்னுடைய ரேஞ்சஸ் என்னது? வேவ் லென்த் ரேஞ்ச், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல நம்ம கேட்கலாம். ஸோ சவுண்ட் வேவ், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் சவுண்ட் வேவ் அண்ட் நமக்கு லைட் வேவ்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ வேவ் லென்த் ரேஞ்சுனா 1.65 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரேஞ்ச். 1.65 சென்டிமீட்டர் டு 1.65 சென்டிமீட்டர், இதே ரேஞ்சில் தான் இருக்கக்கூடியது. பட் லைட் எனர்ஜி அப்படின்னு சொன்னா அதனுடைய ரேஞ்ச், அதனுடைய வேவ் லென்த் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னா 4 into 10 power 7, 4 into 10 power 7 to 7 into 10 power 7. ஸோ இந்த ரேஞ்ச் தான் இதனுடைய ரேஞ்ச். அப்ப இது என்ன ஆகும்? அதிகமான அளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 1.65 சென்டிமீட்டர் டு 1.65 சென்டிமீட்டர், இதே ரேஞ்ச். பட் லைட் வேவ்ஸ் அப்படின்னு சொன்னா அதனுடைய வேவ் லென்த் 4 into 10 power 7 to 7 into 10 power 7 மீட்டர் ரேஞ்ச். திஸ் இஸ் இன் சென்டிமீட்டர். இது லைட் வேவ்ங்கிறது மீட்டர் ரேஞ்சில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனுடைய டிராவலிங் எந்தெந்த இடத்துல எப்படி டிராவல் ஆகுது? சவுண்ட் வேவ்ஸ் டிராவல்ஸ் இன் ஏர் வித் ஸ்பீடு 340 மீட்டர் செகண்ட் பார் -1ங்கிறது தான் சவுண்ட் வேவ்ஸ்க்கு உண்டானது. லைட் அப்படின்னு சொன்னா 3 into 10 power 8 மீட்டர் செகண்ட் பார் -1. ஸோ இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இதுலையும் டிஃபர் ஆகும். ஸோ there are 4 points are the essential differentiation between sound and light wave. First one, medium என்ன வேணும்? டிரான்ஸ்மிஷனுக்காக, ப்ரொபகேஷனுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது நமக்கு சவுண்டுக்கு. லைட்டுக்கு தேவையில்லை. எந்த வடிவில் பரவும்னா லாங்கிடியூடனலா, டிரான்ஸ்வர்ஸா, வேவ் லென்த் ரேஞ்ச் என்ன, அண்ட் தென் அந்த சவுண்ட் வேவ்ஸ்னுடைய டிராவல் ஸ்பீட் என்ன
அப்படிங்கிறது. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மெமரைஸ் பண்ணி அதை அந்த கொஷினை நம்மளால என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத வச்சு எத்தனை வகையாக பிரிக்கிறோம், அது 3 டைப்ஸா நம்ம பிரிக்கலாம் சொன்னோம். ஆடிபிள், இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக்ஸ் அப்படின்னு. அண்ட் தென் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் லைட் வேவ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படின்னு சொன்னா அதனுடைய திசை வேகம் என்ன, ஒலி அலைகளினுடைய திசை வேகம் எவ்வாறு நமக்கு வருகிறது. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட், இதனுடைய திசை வேகம் என்பது எவ்வாறு நமக்கு ஃபேக்டர்ஸ், இது ஒவ்வொன்றுக்கும் இப்போ வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ் அப்படின்னு சொல்லலாம். ஒலி அலைகளினுடைய திசை வேகம் எவ்வாறு, ஒரு ஒலியினுடைய திசை வேகம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படியெல்லாம் அதை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, வைப்ரேட் ஆகக்கூடிய பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய திசை வேகம் தான் அந்த துகளினுடையது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு வைப்ரேட் ஆகக்கூடிய பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப பார்ட்டிகல்ஸ் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கிறது துகளினுடைய திசைவேகம் அப்படிங்கிறது தான் பார்ட்டிகிள்ஸ் வெலாசிட்டி. அதிர்வடையக்கூடிய துகளினுடைய திசைவேகம் எவ்வாறு, வேகமாக அதிர்வடைகிறதா, வேகமா ஸ்கேலை வச்சு நம்ம ஃபோர்ஸா நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம், ஒலியை எழுப்புறோம்னு சொன்னா அந்த துகள் எவ்வாறு அதிர்வடையும். ரொம்ப மைல்டா நம்ம அந்த இடத்துல வைப்ரேட் பண்றோம்னு சொன்னா அந்த பார்ட்டிகிள்ஸினுடைய வைப்ரேஷன் எவ்வாறு இருக்கும். ஸோ இதற்குண்டானது. அதே போல நம்ம வேவ்ஸ்னுடைய வெலாசிட்டி, நகரக்கூடியது, அந்த அலையினுடைய திசைவேகம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒன் இஸ் பார்ட்டிகிள் வெலாசிட்டி அண்ட் another ஒன் இஸ் வேவ், அந்த அலையினுடைய திசைவேகம். அலையினுடைய திசைவேகம் எதை பொறுத்து இருக்கும், அந்த பொருள் எவ்வாறு அதிர்வடைகிறதோ அது போல. அண்ட் தென் அது எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகும், எந்தெந்த வகையில அது அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுது. The velocity with which the particles of the medium vibrate in order to the transfer of energy in the form of wave is called the particle velocity. அந்த பொருளாகப்பட்டது, அந்த ஊடகத்தில் உள்ள அலைகள் என்ன ஆகும், கடத்துவதற்கு அந்த துகள்கள் அடையக்கூடிய அதிர்வடையக்கூடிய திசை வேகத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், துகளினுடைய திசை வேகம், பார்ட்டிகிள் வெலாசிட்டி. வேவ் வெலாசிட்டினா அதன் வழியே அலை எவ்வாறு நமக்கு இதே மாதிரி அலை வடிவில் வேகமாக நகர்கிறதா அல்லது குறைவாக, அந்த அந்த அலையினுடைய வேகத்தை பொறுத்து நம்ம டிசைட் பண்றது தான் இந்த அலை திசை வேகம் சொல்லலாம். ஊடகத்தின் வழியே நம்ம பரவக்கூடிய அலையினுடைய திசை வேகம் அலை திசை வேகம். the velocity with which the waves travel through the medium, எவ்வாறு இது இப்போ ரொம்ப வேகமா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நம்ம சுழற்காற்று அப்படின்னு சொல்றோம், அல்லது நார்மல் விண்டு, இது ரெண்டுமே பார்த்திருக்கோம் இல்லையா நம்ம. அப்போ அதனுடைய வித்தியாசம் எவ்வாறு இருக்கும், அங்க இருக்கக்கூடிய அந்த துகள்களினுடைய நகர்வு, அலைகளினுடைய நகர்வு எப்படி நம்ம அந்த சவுண்ட் ஆகப்பட்டது மூவ் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அலையை பொறுத்து மாறினால் அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அலை திசை வேகம். அங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ்னுடைய வைப்ரேஷனை பொறுத்து மாறக்கூடிய வெலாசிட்டி பார்ட்டிகிள் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும்னா அதற்குண்டான ஒரு ஃபார்முலா என்ன நமக்கு தெரியணும். ஒலி அலைகளை நம்ம எவ்வாறு, அலையினுடைய திசை வேகத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதற்குண்டான ஒரு ஃபார்முலா என்ன. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் அது என்ன ஆயிருக்கு, டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு, எவ்வளவு நேரம் அது கன்சர்வ் பண்ணிருக்கு, எவ்வளவு நேரத்துல அந்த சவுண்டாகப்பட்டது நகர்ந்திருக்கு. ஸோ வெலாசிட்டியை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், அதுதான். ஸோ அதற்குண்டான ஒரு ஃபார்முலா. மெயின் கான்செப்ட் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எசென்ஷியல், எவ்வளவு தூரம் டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. நான் எப்படி பேசுறேனோ அதை பொறுத்து தான். நார்மலா பேசினா ஒரு 2 ரூம் மட்டும்தான் கேட்கும், மைக்கை யூஸ் பண்ணி பேசினா ஒரு பெரிய ஹாலுக்கு கேட்கும், ஸ்பீக்கர் வச்சு அதையே கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஏரியா முழுவதும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு டிராவல் ஆகுது, அண்ட் தென் டைம் டேக்கன், அதனுடைய நேர அளவு எவ்வாறு. ஸோ கண்டிப்பாக அதனுடைய தொலைவு, அது எடுத்துக்கொண்ட
காலம். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணலாம், அலையினுடைய திசைவேகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ அலையினுடைய திசைவேகத்தை 2 வகையாக என்ன பண்ணினோம், டிவைட் பண்ணினோம். ஒன்று வந்து துகள்களினுடைய திசைவேகம், அலை திசைவேகம் அப்படின்னு நம்ம 2ஆ பிரிச்சோம். திசைவேகம் அப்படிங்கிறது துகள் திசைவேகம், அலை திசைவேகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திசைவேகத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான ஃபார்முலா எவ்வாறு, எந்த தொலைவு அது வந்து கடந்துள்ளது, பறவை எடுத்துக்கொண்ட நேரம். ஸோ இந்த இதை வச்சுதான் என்ன பண்ணலாம், நம்ம அலையினுடைய திசைவேகத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ நிறைய சம்ஸ் இதுல இருந்து கேட்பாங்க. ஸோ நம்ம வெலாசிட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ண, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நிறைய சம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல் பை த வேவ் அப்படின்னு சொன்னா வேவ் லென்த். வேவ் லென்த் அப்படின்னு சொல்லக்கூடியது அலை நீளம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அலை நீளம் அப்படின்னு சொன்னா அதனுடைய சிம்பல் லாம்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டைம் டேக்கன் பீரியட், அந்த ப்ரொபகேஷனுக்கு எடுத்துக்குண்டான டைம் அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம குறிப்பிடலாம், டினோட் பண்ணலாம்னா டி அப்படிங்கிற லெட்டரால நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ வெலாசிட்டி அப்படின்னு சொன்னா அதற்கு இதை ஷார்ட் ஃபார்மா எழுதணும் அப்படின்னு சொன்னா b ஈக்குவல் டு லாம்டா பை டி. ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, v equal to lambda by t அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லாம்டாங்கிறது வேவ் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் அது வேவ் லென்த்னா அலை திசைவேகம் எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பை டீனா டைம் டேக்கன், எவ்வாறு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டுள்ளது அப்படிங்கிறது தான். ஸோ இதனுடைய ஷார்ட் ஃபார்ம்ங்கிறது v ஈக்குவல் டு லாம்டா பை டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் டிராவல் பை த செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஃப்ரீக்வன்சியை n அப்படின்னு எடுத்துக்கலாம். 1/t அப்படின்னு எடுத்துட்டோம்னா v ஈக்குவல் டு n லாம்டா. n அப்படிங்கிறத காமனா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், சேஞ்ச் பண்ணும்போது வெலாசிட்டி அப்படிங்கிறத n லாம்டா. ஸோ v ஈக்குவல் டு லாம்டா பை டி அப்படிங்கிறத இன்னும் சிம்பிளிஃபை பண்றோம். ஸோ ஒரு வினாடி நேரத்துல அந்த அலை எவ்வளவு தூரம் கடந்திருக்கு அப்படிங்கறத தான் நம்ம n ஈக்குவல் டு 1/t அப்படின்னு எடுத்திருக்கோம். n ஈக்குவல் டு 1/t அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், v இஸ் ஈக்குவல் டு n லாம்டா. ஸோ இதுதான் நம்ம வெலாசிட்டியா நம்ம எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எவ்வாறு நமக்கு, நம்ம 3 மீடியம்லயே இது டிரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. திடப்பொருள்கள், திரவ பொருள்கள், அதே போல வாயு, 3 ஸ்டேட்லையுமே பரவும். திடப்பொருள்கள் அப்படின்னு சொன்னோம், அதிகமாக இருக்கும் பொழுது அதனுடைய திசைவேகம் என்பது எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அது அடுத்தது கேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல குறைவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொன்றுலையுமே இப்போ திடத்துல அண்ட் தென் திரவ பொருள்கள்ல, வாயு பொருள்கள்ல 3லுமே இருக்கும். ஸோ எஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னா நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம், 3 ஸ்டேட்லயுமே நமக்கு வரும். சாலிட், லிக்விட், கேஸ் அப்படிங்கிறது தான். ஸோ விஎஸ், விஎல், விஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். விஎஸ், விஎல், விஜி அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் அதை விட அதுக்காக நம்ம குறைவான பண்போட இருக்கக்கூடியது. வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இஸ் மேக்சிமம் இன் சாலிட். அதிகமாக இருக்கக்கூடியது நம்ம திடப்பொருள்கள்ல. ஏன்னா சாலிட் மெட்டீரியல்ஸ் கீழே விழும்பொழுது அதுல இருந்து வரக்கூடிய சவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக கண்டிப்பாக இருக்கும் தெரியும். பிகாஸ் தே ஆர் மோர் எலாஸ்டிக் நேச்சர். அப்ப லிக்விட்ஸ் அண்ட் கேஸ் அதை கம்பேர் பண்ணும்போது லிக்விட்ஸும் கேஸஸும் நமக்கு லீஸ்ட் எலாஸ்டிக், அதனுடைய மீட்சி பண்பு தன்மை என்பது குறைவாக இருப்பதனால லிக்விட்லயும் கேஸ்லயும் நமக்கு அது குறைவாக இருக்கும். ஸோ in this session we learned what is sound energy. ஒலி அப்படின்னா என்னங்கிறது, ஒலி எவ்வாறு பரவுகிறதுனா அலைகள் மூலமாக நமக்கு பரவுகிறது. என்ன அலைகள்னா நெட் அலைகள், லாங்கிடியூடனல் வேவ்ஸ் மூலமாக தான் சவுண்ட் எனர்ஜிங்கிறது மூவ் ஆகுது. வாட் ஆர் த 3 ரேஞ்சஸ், என்ன டிவிஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய வேவ் லென்த்தை பொறுத்து 3 டிவிஷனா அதை பிரிக்கலாம். அதை தான் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நார்மலா இருக்கக்கூடியது என்ன ஒலிகள் பார்த்தோம், செவியினால உணரக்கூடிய நார்மலா அதிர்வெண் கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது
குற்றொலி, அடுத்தது நம்ம மீயொலி. ஆடபிள், இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் லைட் வேவ்? வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்னா என்ன, அதற்குண்டான ஃபார்முலா. ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த வெலாசிட்டிங்கிறது தான் நெக்ஸ்ட் நம்ம செஷன்ல பார்க்க போற ஒரு டாபிக். ஓகே, ஸோ இந்த செஷன்ல நடத்தின இந்த டாபிக்ஸை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.